உன்னத நீர் உயர்ந்தவர். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் கடந்த 3 மாதங்களும் நீர் எங்களை கண்ணின் மணிகள் போல பாதுகாத்து, ஆண்டவரே இந்த 4வது மாதத்தில் முதல் நாளில் தகப்பனே நீர் எங்களை கிருபையாய் நீர் கொடுத்திருக்கிறீரே அப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளை காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளில் ஆவியானவரே நீர் இவ்வளவு நேரம் ஆராதனையில் ஜெபத்தில் நீர் மகிமைப்பட்டீரே. உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுது கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையில் நீர் மகிமைப்பட போகிறீரே. உங்களுக்கு கொடாதபடி சோத்திரங்களாப்பா, சோத்திரம் 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 சோத்திரப்பா. சிலுவையின் நிழலில் என்னை நீர் மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தின் 1வது நாளில் எங்களுக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்கும் ஆண்டவரே வந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற அந்த மகிமையான உன்னதமான உயர்ந்த வார்த்தைக்காக உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுக்குள்ள இருந்து நீர் பேசுவீராகப்பா. நீர் பெருகணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் பெருகணும். நான் சிறுகவும் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா. கடந்த 3 மாதங்கள் தேவன் நம்மளை கண்ணின் மணிகள் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் இந்த 1ஆம் தேதி அதிகால வேளையில் தேவன் நம்மளை கூட்டி வந்த கிருபைக்காக நன்றி. அவர் கிருபை இறக்கத்துக்காக நம்ம நன்றி செலுத்துவோமா. நன்றி ராஜா. இந்த நாளிலும் தேவனிடத்தில் ஆண்டவரே 3 மாதங்கள் கடந்து விட்டதப்பா. 4வது மாதத்துக்குள்ள நாங்கள் அடியெடுக்க எங்கள் கிருபை பாராட்ட போகிறீர். அதற்கு நீர் எங்களுக்காக இந்த அன்பு சபை பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற என்ன வார்த்தை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் என்னுடைய இருதயத்தில் போட்ட அந்த வார்த்தையை இந்த நாளில் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. வேதத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 38 தேவன் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர். வேதத்தை எடுத்தவர்கள் யாரோ ஒருவர் 1 சாமுவேல் 38 வாசிக்கலாமா? தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டையை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டார். அதற்காக, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இந்த மாதத்தில் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ள போகிறாய் என்று சொல்லி. அப்போ இந்த சகலத்தையும் நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அப்போ முதலாவது நீங்களும் நானும் எதையாவது ஒரு காரியத்தை நம்ம இழந்திருக்கணும். அப்போ இழந்தாதான் அதை நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 1 சாமுவேல் இந்த 30 பார்க்கும்போது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ அந்த வசனங்களை எல்லாம் மேலே இருந்து பார்க்கும்போது தாவீது எதை இழந்தார் என்று சொன்னால் 2 மனைவிகள், பிள்ளைகள், குமாரர், குமாரத்திகள், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தார்னு சொன்னால் இழந்துட்டார். ஏன்னு சொன்னால் தாவீது 1 சாமுவேல் 29வது அதிகாரம் முழுசு படித்தீங்கன்னா அயல் தேசத்துக்கு தாவீது யுத்தத்துக்கு போயிருப்பார். போயிட்டு வர்றக்குள்ள இங்கே வந்து பார்க்குறக்குள்ள அந்த 30:1 அமலேக்கியர் என்ன பண்ணுவாங்க, தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையாடி போயிடுவாங்க. இதை வந்து தாவீது பார்த்தோம்னா என்ன செய்யுதுன்னு தெரியலையோ, நம்ம மனைவி போயிடுச்சே, நம்ம பிள்ளைகள் போயிடுச்சே, நம்ம பொருட்கள் போயிடுச்சே, குமாரத்திகள் எல்லாரும் போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 36 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு நெருக்கத்தை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மளிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் இழந்து நிற்கும்போது அது ஒரு நெருக்கத்தை இது காண்பிக்கிறது. அப்போ இந்த நாளில் வந்திருக்கிற நீங்களும் நானும் தாவீதை போல எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், இல்லை எதையாவது ஒன்றை இழந்திருக்கலாம், அல்லது ஒரு நெருக்கத்திற்குள்ள நீங்களும் நானும் போயிருக்கலாம். அதுதான் ஆவியானவர் சொல்றார். தாவீது அந்த நெருக்கத்துக்குள்ள போனப்ப தாவீது என்ன செய்தார் என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 36 கீழே கொடுக்கப்பட்டிருந்தது. தாவீது என்ன செய்தார்னா, கர்த்தருக்குள் தன்னை இடப்படுத்தி கொண்டார் என்று சொன்னார்.
என்ன பண்ணியிருப்போம்? எதையாவது இப்போ சரியான இடத்த இழந்திருந்தோம், ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம், பொருளாதார தேவை இழந்திருந்தால் மனுஷனை நோக்கி ஓடுவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருந்தால் யாரையாவது நமக்கு எழுப்பிட மாட்டாங்களான்னு ஓடுவோம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஓடுவோம். ஆனால் அவ்வளவு நெருக்கத்தில் எல்லாரையும் இழந்த சூழ்நிலையிலும் தாவீது செய்த காரியம், முதலாவது கர்த்தருக்குள் அவன் என்ன செய்தானோ தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உலக மனுஷனை தேடி ஓடுறத காட்டிலும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை ஞானம் பாருங்க. நம்ம என்ன இழந்து எது போனாலும் நம்ம தேவ சமூகத்துக்கு தான் நம்ம போகணும்னு தாவீதுக்குள்ள இருதயத்தில் ஒரு ஆழமான ஒரு விசுவாச நம்பிக்கை. அப்போ தன்னை திடப்படுத்தி கொள்வது என்று சொன்னால் முதலாவது கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு விசுவாசம், ஒரு திட நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத ஒரு வைராக்கி இருக்கணும். என்ன போனாலும் போகட்டும், கர்த்தர் நமக்கு இழந்ததை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நமக்கு தாவீதை போல நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ இதில் முதல் காரியம், ஒரு நெருக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் கர்த்தர் மேலே வந்தது. ரெண்டாவது, அதை திருப்பி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தாவீதோட கர்த்தர் இருக்கணும். அப்போ நமக்குள்ள ஒரு நெருக்கம், ஒரு பாடுகள், ஒரு சரிகிற வேலை வேணும், நம்ம பொருளாதார தேவைகள், நம்ம குடும்ப தேவைகள், நம்ம உறவுகளை நம்ம இழந்து எதையாவது ஒரு விதத்தில் இழந்து நம்ம பின்மாற்றமாய் போயிருப்போம் என்று சொன்னால் அந்த நெருக்கத்தில் போகும்போது நமக்கு வர வேண்டும், நமக்கு இருதயத்தில் நமக்கு தோன்ற வேண்டிய முதல் காரியம், நம்ம கர்த்தர் மேலே உறுதியாக நம்பிக்கையாக வைக்கணும், திடமாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் நம்மளோட இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையும் திருப்பிக் கொள்ள முடியும். அப்போ தாவீதுக்கு வந்த அந்த நெருக்கம், அந்த தாவீதுன்னா அந்த இடத்துல நம்ம பேரை கூட நம்ம போட்டுக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நெருக்கம்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கம் வந்தது. அப்போ சங்கீதம் 3:1-2 படித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவோ என் மேல் பெருகி இருக்கிறார்கள். அப்போ நினச்சி பாருங்க, தாவீதுக்கு வந்த முதல் நெருக்கமே சத்துரு தான். அந்த சத்துரு தாவீதை பார்த்து என்ன சொல்கிறான், இனி உனக்கு கர்த்தர் இடத்துல தேவன் இடத்துல ரட்சிப்பு இல்லை, உன்னுடைய லைஃபே அவ்வளவுதான் சொன்னோன்னே தாவீது அதை கேட்டு, ஆமாம் என் லைஃப்பை முடிஞ்சு போச்சு, என்னை இப்படி படையெடுத்து வந்துட்டாங்க, என்னை சூழ்ந்துட்டாங்க, நெருக்க வந்துடுச்சுன்னு தாவீது சொல்லாமல் அந்த சங்கீதம் 3:3 படிங்க. ஆனாலும் கர்த்தாவே, என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீது என்ன சொல்கிறாரு, எனக்கு எவ்வளோ சத்துரு வந்தாலும் சரி, எனக்கு யார் இடத்துல என்ன நம்பிக்கை இல்லாமல் என்ன ஒரு மாதிரி எல்லாரும் பேசினாலும் சரி, நான் என்னுடைய தேவன் எனக்கு கேடகமும் மகிமையுமா இருந்து வரும் நாட்களில் என் தேவன் என் தலையை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்ம கர்த்தருக்குள்ள முதலாவது நீங்களும் நானும் கொண்டு வந்துடணும். என்ன வந்தாலும் என் தேவன் எனக்கு மகிமையாக இருப்பார், கேடகமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார், என் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் நான் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வைக்கணும். ரெண்டாவது, அதே தாவீது சங்கீதம் 18:6 சொல்கிறாரு, நெருக்கத்திலிருந்து நான் கூப்பிட்டேன் என்று சொல்லி. அவ்வளோ பெரிய நெருக்கத்திலிருந்து அபாயம் விட்டு கூப்பிட்ட பொழுது கர்த்தர் சொல்கிறார், இந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுறியா? மேல் வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது அது பாதாள கட்டுக்குள்ளே, மரண கட்டுக்குள்ளே போச்சு. அப்போ ஒரு மரணத்துக்குள்ளே போனோம், ஒரு பாதாளத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அது எவ்வளவு நெருக்கமாக இருக்குது. யாராலும் ஒரு மரணத்துக்குள்ள போனால் மனுஷனாகி நம்மளை வெளியே கொண்டு வர முடியாது. பாதாளத்துக்குள்ள ஒரு குழிக்குள்ள போயிட்டு அவர் மனுஷனாகி நம்மளை வெளியே கொண்டு வர முடியாது. எந்த நெருக்கத்துக்குள்ளே போனாலும் வெளியே கொண்டு வருவர் கர்த்தர் ஒருவரே. அதனால தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தாவீதே நீ பயப்படாத. சங்கீதம் 18:14 அவர் சொல்கிறாரு, உயரத்திலிருந்து அவர் தன்னுடைய கையை நீட்டி தாவீதை தூக்கி எடுத்தாங்க. அப்படி அவ்வளோ பாதாளத்துக்குள்ளே கிடக்கிறியா, அவ்வளோ நெருக்கத்துக்குள்ளே கிடக்கிறியா, அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே கிடக்கிறியா, என்னுடைய கரத்தை நான் நீட்டி உன்னை நான் தூக்கி எடுக்கிறப்பா. அதே 18வது வசனத்தை பாருங்க, ஆபத்து நேரிட்ட காலத்தில் தேவன் தாவீதுக்கு ஆதரவாக இருந்தாருன்னு சொல்லி. அப்போ ஆபத்து வந்தாலும், மரணம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், பாதாளம் வந்தாலும், சத்துருக்கள் நெருங்களாலும் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்னா கர்த்தர் மேலே இருக்கணும். அவர் தான் அந்த நெருக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அந்த தேவன் தான் இந்த நாளில் சொல்கிறாரு, தாவீதுக்கு நெருக்கம் வந்தப்ப, தாவீதுக்கு பிரச்சனை வந்தப்ப, தாவீது என் கர்த்தருக்குள் எனக்குள்ள அவர் திடப்படுத்தி கொண்டது போல நீங்களும் நானும் இந்த நாளில் நம்மளை என்ன செய்யணுமா, அவருக்குள்ள நம்ம திடப்படுத்தி கொள்ளணும். எப்படி திடப்படுத்துறது? அதே சங்கீதம் 61:2 படிங்க. சங்கீதம் 61:2.
தொய்யுது அப்படின்னா சரி நீ ஒன்று மேலே அவ்வளோதான் அப்படின்னு இதுக்கு மேலே ஒன்று மேலே அப்படின்னு சொல்லி ரொம்ப தோய்ந்து போய் எத்தனை பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணாலும் எவ்வளோ உதவி செய்தாலும் எவ்வளவு நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதுலேருந்து நம்ம மேலே வர முடியல, இவ்வளோதான் இதுலேருந்து என்னால் மேலே வர முடியாது, இதுலேருந்து என்னை காப்பாற்ற முடியாது, இதிலிருந்து எல்லாவற்றையும் என்னால் திருப்பி கொள்ள முடியாது, என் சரீர நிலவில் அவ்வளோதான், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பின்மாற்றத்துக்குள்ள நான் போட்டேன், மீண்டும் கருத்துக்குள்ள வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ தெரியாது, என் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுமோ தெரியாதுன்னு சொல்லி நம் இருதயம் தொய்யும் போது நம்ம கூப்பிட வேண்டியது கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் தான் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ பூமியின் கடையாந்தரம் என்று சொன்னால் நம்ம இருதயத்தின் உள்ளத்தின் அடியே ஆழத்திலிருந்து நம்ம கூப்பிட்டு ஆண்டவரே உங்களுடைய கண்மலையாய் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை கொண்டு போய் நீங்கள் எங்களை வைக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருது. அது 2 வரிகளை பாட ஆவியானவர் ஏவுகிறார். அப்படின்னா என் இருதயம் தையும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தையும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் இருதயம் தொய்யும் போது நம்ம நெருக்கம் வரும்போது நம்ம யாரை தேடணும்னா நம்ம கர்த்தரை தேடணும். அவன் எப்படி தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானோ அதே போல் நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள திடப்படுத்தும் போது யாருக்கும் அறியாதும் எட்டாதுமான உயரமான கண்மலைகளை கொண்டு போய் மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரம் தேவன் என்ன செய்வானா நம்மளை ஆச்சரியகரமாய் நடத்துவார். அதே சங்கீதம் 62:5-6 பார்த்தீங்கன்னா நான் நம்புகிறது அவளாலே வரும், நான் அசைக்கப்படுவதில்லைன்னு தாவீது சொல்கிறார். அப்போ நம்ம எதை நம்புகிறோம்? நம்ம ஏன் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம கர்த்தராகிய கிறிஸ்துவை என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் பெலனும் என் உயர்ந்த அடைக்கலமாகி என் கண்மலையாகிய கர்த்தரை நீங்களும் நானும் நம்பும்போது அவர் சொல்லுவார், நீ என்னுடைய கருத்தில் இருக்கிற, நீ அசைக்கப்பட மாட்ட, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறாரா நமக்கு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுக்குறார். நீ கால வேலையில் கூட ஆராதனையில் தொடங்குறதுக்கு முன்பதாக மகன் ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 138 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதே வார்த்தையில் பாவியானவர் நினைவூட்டுகிறார். இந்த மாதத்தில் நமக்கு உண்டான காரியத்தை, நம் இழந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆவியானவரே சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியத்தை, அது எந்த காரியமாக இருக்கலாம், தேவை காரியமாக இருக்கலாம், சகல காரியமாக இருந்தாலும் எல்லா காரியத்தையும் நான் செய்து முடிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனால தான் யோபு 23:14 யோபு சொல்றார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் இந்த மாதம் நமக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்போ எதெல்லாம் நம்ம திருப்பிக் கொள்ளணும்னு நமக்கே தெரியும் என்னென்ன காரியம். அந்த காரியத்தை நம்ம தேவனுக்குள்ள வைராக்கியமாக இருக்கும்போது தேவன் நமக்கு திருப்பி நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 4:1 சொல்லப்பட்டிருக்கு, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலம் உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு வந்த நெருக்கத்தில் சத்துருவின் நெருக்கமாக இருக்கலாம், போராட்டத்தின் நெருக்கமாக இருக்கலாம், மரணத்தின் நெருக்கமாக இருக்கலாம், பள்ளத்தாக்கின் நெருக்கமாக இருக்கலாம், இருதயம் தொய்ந்து போன நெருக்கமாக இருக்கலாம், தேவையின் நெருக்கமாக இருக்கலாம், சரீர பலவீன நெருக்கமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றத்தின் நெருக்கமாக இருக்கலாம். எந்த நெருக்கமாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்தின் முதல் நாள் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ள நம்ம சகலத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறோம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கர்த்தருக்கு நல்லா மனதார சோத்திரம் சொல்லுவாமா, சோத்திரம் 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 சோத்திரப்பா, நன்றி ராஜா. ஏன் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்லி நான் யோசிக்கும் பொழுது, இந்த ஏப்ரல் மாதம் தேவன் என்னுடைய இருதயத்தில் சொல்றார், இது ஒரு சவாலான மாதம். நிறைய சவால்களுக்குள்ள நீங்களும் நானும் இந்த மாதத்தில் கடந்து போக வேண்டியது இருக்குது. அதனால எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை, தைரியத்தை நீ அதிகமாக பலப்படுத்திக்க, ஜெபத்தை பலப்படுத்திக்கோ, வேத
ஆலயத்துக்கு வந்து நீங்களும் நானும் நன்றி சொல்ல போகிற பிள்ளைகளாய் தேவன் நம்மளை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது காரியம், முதல் காரியம், அந்த நெருக்கத்தில் இருந்தபோது தாவீது கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார். அதனால தேவன் எல்லாவற்றிலிருந்து விடுவித்தார். ரெண்டாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கர்த்தர் நம்மளோட இருக்கணும். இதில் எந்த மாற்றம் இல்லை. நம்ம எங்கே போனாலும், என்ன செய்தாலும், என்ன பேசினாலும், எங்கே நின்றாலும், தூங்கினாலும், எழுந்தாலும், எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு மனுஷனோட இருந்தால் மட்டும்தான் நமக்கு தயவு கிடைக்கும், இறக்கம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், மனதுக்கம் கிடைக்கும், தேவைகள் சந்திக்கப்படும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். சகல சூழ்நிலைகளையும் நம்மளை மாற்றி இந்த பூமியில் நம்ம நல்லா அவருக்காக நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, உலக வேலை செய்தாலும் சரி, நம்ம குடும்பம் நல்ல முறையில் இருந்து சகலவற்றிலும் நம்ம சாட்சியாக வரணும்னா கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கணும், நம்ம ஊழியத்தில் இருக்கணும், குறிப்பாக நம்மளோட இருக்கணும். அதனால தான் தேவன் சொல்கிறாரு, 2 சாமுவேல் 5:10 1 நாளாகமும் 19:1 தேவன் சொல்லுகிறார், தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி. 1 சாமுவேல் 11:9 படித்து பாருங்கள், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதே 2 சாமுவேல் 5:10 படித்து பாருங்கள், தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அப்போ கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால தான் தாவீதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிளஸிங் வந்தது. ஏன்னா அவன் சாதாரணமாக ஆடு வச்சுட்டு இருக்கான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கட்டிலும் இவன் கடைசி பையனாக இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க என்ன தெரியும், காலையில் போவான், காட்டுக்குள்ள ஆடை வைப்பான், தாங்கியவமான கூட்டிகிட்டு வந்து விட்டுருவான், இவ்வளோதான் தெரியும், ஆடு மேய்ச்சவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி அந்த குடும்பத்தார் அவனை நினச்சிருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்தார், நீ ஆடை மேய்க்கிற ஆடு இல்லைப்பா, போதும், நீ வந்து உன்னை நான் அபிஷேகம் பண்ணுறேன், நீ இந்த தேசத்தில் நீ ராஜாவாய் நீ வர வேண்டிய ஒரு ஆளுன்னு சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை ஆண்டவரால் அரசனாக்க முடியும் என்று சொன்னால், இத்தனை வருடம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்காக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னை இந்த தேசத்தில் கண்டிப்பாக தேவனால் உயர்த்த முடியும். நம்ம சகலத்தையும் நம்ம திருப்பி கொள்ள முடியும். அதற்கு கர்த்தர் நம்மளோட இருக்கணும். கர்த்தர் நம்மளோட இல்லை அப்படின்னா நம்ம எதை செய்தாலும் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது, எல்லாமே வேஸ்ட்டு. அதனால தான் பாருங்கள், அதே 1 சாமுவேல் 8:6-14 படித்து பார்த்தீங்கன்னா, 1 நாளாகமம் 18:6-13 படித்தீங்கன்னா, தாவீது போன இடத்துலெல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காப்பாற்றுறாருன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, அங்கே அவங்களுக்கு ஒரு வீழ்ச்சி வருது, அங்கே அவங்களுக்கு ஒரு பின்மாற்றம் வருது, அங்கே ஏதோ சில காரியங்களை அவங்க இழக்கப்பாங்க. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, இவன் காரியங்களை இழக்கிறவன் அல்ல, இவன் பின்மாற்றத்துக்கு உண்டானவன் அல்ல, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், இவனை நான் அபிஷேகம் பண்ணி இவனை ராஜாவாக்கணும்னு இவனை நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அதனால அவனுக்கு வந்து ஆபத்தில் நானே கூட இருப்பேன்னு சொல்லி தேவன் தாவீதோடு இருந்தார். தாவீது போன இடத்திலெல்லாம் அவரை காப்பாற்றினார். அப்போ நம்ம வாகனத்தில் வரணும், பஸ்ஸில் வரணும், நடந்து வரணும், வீட்டில் இருக்கணும், எல்லா இடங்களுக்கும் போகிறோம் வரணும். அப்போ எல்லாவற்றிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் உங்களையும் என்னையும் முன்னும் பின்னும் கரம் பிடித்து நம்மளை காப்பாற்றுகிறது தேவன் ஒருவரே. அப்போ இவரை நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். நம்ம வரும்போது வாகனத்தில் வரோம், எதுக்கு எவ்வளவோ வண்டிகள் வருது, நம்மளும் வேகமாக வருவோம், அவங்களும் வருவாங்க, முன்ன பின்ன எவ்வளோ சில காரியங்கள் வரும். வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலே ஆபத்து வரும், ரோட்டில் நடந்து போனாலே ஆபத்து வரும், பஸ்ஸில் போனாலே ஆபத்து வரும். இப்போல்லாம் நினச்சி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எவ்வளோ ஆக்சிடென்ட், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள்னு சொல்லி ஆபத்து நம்மளை சும்மா இருந்தாலே ஆபத்து நம்மளை தேடி வரும். ஏதோ ஒரு மனுஷர்கள் ஒரு பிரச்சனையை சொல்லி ஆபத்து தேடி வரும். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் வரும்போது அதிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2026 தொடங்கி இந்த மார்ச் 31 வரைக்கும் நம்மளை ஜீவன் கொடுத்து, பலன் கொடுத்து, சுகம் கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சகல காரியத்தையும் கொடுத்து, நமக்கு பாதுகாப்பையும் கொடுத்து, இந்த 1 தேவ சமூகத்தில் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாக்கிறார். அதற்காக தேவனுக்கு நம்ம மனதார கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா எவ்வளவு நல்லவர், நல்லவர், நல்லவர். அதனால தான் சங்கீதம் 89:21 தாவீதுக்கு கர்த்தர் சொல்றாரு, என் கரம் அவனோடு உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்போ கர்த்தர் கரம் தாவீதோடு இருந்து கூட
தாவீதுன்னு வர்ற இடத்துல எல்லாம் இந்த நாளில் இருந்து உங்கள் பேரை போட்டு சொல்லுங்க. அப்போ மேரியாகி என்னோடு கர்த்தர் கரம் இருக்குது, ஆனந்தோடு கர்த்தர் கரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லணும், கர்த்தர் கரம் என்னோடு இருக்கிறது, அவர் உயரம் என்னை பலப்படுத்தும், அவர் என்னை கண்டிப்பாய் ஆசீர்வதித்து என்னை இந்த வருகிற மாதத்தில் இந்த நாளில் இருந்து என்னை படிப்படியாய் என் தேவன் உயர்த்த போகிறார். நான் ஒரு நாளும் நான் வைக்கப்பட்டு நான் போக மாட்டேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு நீங்களும் நானும் சொல்லணும். அதனால தான் சொல்கிறேன், ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒழிப்பிடுற புதைகளை கொடுத்தேன். ஒரு இரும்பு தாழ்பாலை நம்மளால் உடைக்க முடியாது, முறிக்க முடியாது. இதை எதை குறிக்கிறதுனா அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகள், அவ்வளோ பெரிய போராட்டம். ஆனாலும் தேவன் சொல்கிறார், அதுக்குள்ளே இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன், உனக்காக வைத்திருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஏசப்பா எவ்வளவு நல்ல தகப்பட்டாங்க. அதனால தான் இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமா? எரேமியா 31:16. ஏன்னு சொன்னார், தேவன் ஏன் நம்ம சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைக்க போறார் என்று சொன்னார். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிருகைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றாரு, அப்போ அவ்வளோ நெருக்கத்தில், அவ்வளோ பாடையில், அவ்வளோ ஆபத்துகளில் உன்னோட இருந்த நானே உன்னுடைய தேவைகளையும் உன்னோட இருப்பேன், உன்னுடைய குறைகளையும் உன்னோட இருப்பேன், நீ எதிர்பார்க்கிற காரியத்திலையும் உன்னோட நான் இருப்பேன். நீ இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்தியோ அதையெல்லாம் நான் திருப்பி கொடுக்க இந்த மாதத்தில் நான் ரெடி ஆகிட்டேன். அதனால் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை நீ அடக்கிக்கோ, உன் கண்ணீரை கண்களில் தண்ணீரை தேக்கிக்கன்னா போதும். இத்தனை ஆண்டுகள் நீ அழுது எல்லாம் தேவ சமூகத்தில் வந்து இருக்குது. அந்த தேவ சமூகத்தில் வந்த கண்ணீருக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கிழிகளுக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. எந்த ஒரு மனுஷனும் சொல்ல மாட்டான், ஒரு மனுஷன்கிட்ட ஒரு தேவைக்கு, ஒரு காரியத்துக்கு, ஒரு பிரச்சனைக்கோ போகும் பொழுது மேலும் தான் அதுக்கு உண்டான காரியங்களை பேசி நம்மளை காயப்படுத்தி துக்கப்படுத்தி எதையாவது ஒன்று செய்வார்களே தவிர அந்த நேரத்துக்கு அவங்க ஒன்று செய்வாங்க, அது வாழ்நாள் முழுவதும் நமக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்தார் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அது நமக்கு திருப்தியாக இருக்கும். எனக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியாக தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன சொன்னார்? அதே 1 சாமுவேல் 38 தாவீது ஏன் அதை திருப்பி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார் 1 சாமுவேல் 30:17 சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் தாவீது முறியடித்தான். அப்போ வந்த நமக்கு தாவீதுக்கு எதிராக வந்த நண்பர்களை அந்த சத்துருவை அவன் முறியடிச்சிருக்கான். இதில் எதை குறிக்கிறது தான் முறியடிச்சது நிமித்தம் தான் அந்த 1 சாமுவேல் 30:18 19 அமலேக்கியர் எதையெல்லாம் கொண்டு போனாங்களோ அந்த 2 மனைவி குமாரத்திகள் அவங்களுக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போனாங்களோ அது எல்லாவற்றையும் தாவீது 1 சாமுவேல் 30:19 ஒன்றும் குறைபடாமல் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஒன்றும் குறைபடாமல் நம்ம திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அதை நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 24 மணி நேரம் வருது. அப்போ ஒரு நாள் முழுவதும் நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவர் பாதத்தை நம்ம பிடிக்கும் பொழுது, நம்ம என்ன பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், எதை நம்ம இழந்திருந்தாலும், இந்த நாளில் இருந்து தேவன் என்னை பலப்படுத்துவார், எனக்கு அவர் சகாயம் செய்வார், நான் இழந்ததை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன், தேவனுக்காக நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி நீங்களும் நானும் எப்போ கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டு அவரோட நம்ம இணைஞ்சு நெருக்கமாக நம்ம ஓடுறோமோ, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மீண்டும் சொல்கிற இந்த மாதத்தில் வேதத்தை நம்ம அதிகமாக வாசிக்கணும், வேதத்தை அதிகமாக நம்ம தியானிக்கணும், வேதத்தோடு நம்ம நடக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறிடணும், கர்த்தருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு ஐக்கியத்தை நம்ம ரொம்ப அதிகப்படுத்திடணும். குறிப்பாக சொல்ல போனால் ஜெபத்தை நம்ம அதிகப்படுத்தணும். இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக தேவன் 1 சாமுவேல் 38 பிரகாரம் இந்த மாதத்தில் நம்ம சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் எழுந்து நிற்போமா?
இந்த மாதத்தின் முதல் நாளில் நீங்களும் நானும் கேட்ட வார்த்தையின்படி தேவன் நம்ம சகலத்தை நம்ம திருப்பிக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். நன்றி அப்பா. அப்படியே நம்ம ஜெபிப்போமா, கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்லவரே உனக்கு சூத்திரம் 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 சூத்திரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய தேவ ஆலயத்தில் கொண்டு உங்கள் சமூகத்தில் முதலாவது எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் சமூகத்தில் வந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து உங்கள் வார்த்தையை கேட்க நீர் வைத்த கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் சொன்னது பிரகாரம் நாங்கள் சரீர பலத்தை இழந்திருக்கலாம், பொருளாதார தேவை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், ஆண்டவரே உறவுகள் ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய காரியத்தில் எல்லாவற்றையும் பின்மாற்றத்துக்குள்ள நாங்கள் இழந்திருக்கலாம். எதையை இழந்தாலும் ஆண்டவரே உங்கள் அன்பு இறக்கம் தயவு எதை வேண்டாலும் ஆண்டவரே உங்கள் பார்வையிலிருந்து நாங்கள் இழந்திருக்கலாம்ப்பா. ஆனால் ஆண்டவரே நீர் சொல்லி எதை இழந்திருந்தாலும் இந்த நாளில் என்னுடைய பாதத்தில் என் சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு நீங்கள் சகலத்தையும் நீங்கள் திருப்பி பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென். தாவீது ஒன்றும் குறைபடாமல் அவன் திருப்பி பெற்றுக்கொண்டான் என்று சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே இந்த நாளில் வந்த எங்களை அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சபையில் வருகிற பிள்ளைகள் ஆண்டவரே நீர் சகலத்தையும் எங்களுக்கு நீர் திருப்பி கொடுக்க போகிறீரப்பா. அதற்காக உனக்கு கொடான கூடிய சூத்திரங்களப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உனக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெப கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.